நம்மளை சுத்தி நெறைய பேர் நெறைய விஷயம் பேசிட்டு இருப்பாங்க. சில பேர் கோவப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தைய விட்டுருப்பாங்க. இதனால நம்மளுக்கு மன கஷ்டம் ரொம்ப இருக்கும். ஐயோ! இப்படிலாம் திட்டுறாங்களே, இப்படிலாம் பேசுறாங்களே, நம்ம தெரியாதவங்க பேசுறாங்க, தெரிஞ்சவங்க பேசுறாங்க. ஏன் இப்படி இருக்கு? அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த விஷயத்த எல்லாத்தையுமே பெர்சனலா நீங்க எடுக்கறனால, நீங்க அஃபெக்ட் ஆகுறீங்கத பத்தி தான் இந்த வீடியோ. எத பெர்சனலா எடுத்துக்கணும், எத நம்ம அத கடந்து போகணுன்றத நம்ம மைண்ட் செட்ல எடுத்துக்கிட்டோம்னா, எந்த பிரச்சனைக்கும் நம்மளா போய் மாட்ட மாட்டோம். அவங்க பேசுறாங்களா, அத ரியாக்ட் பண்ணாம நம்ம லைஃப்ப கோ த்ரூ பண்றது, மூவ் ஆன் பண்றது தான் நம்ம இருப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அத சொன்ன வார்த்தைய மைண்ட்லயே வச்சுக்கிட்டு, எந்த வேலையும் செல்லாம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருப்பாங்க. சில பேர் அவங்க கூட சண்டைக்கு போற மாதிரி போவாங்க. இதனால ப்ராப்ளம் கிரியேட் ஆகுறதெல்லாம் நம்ம நெறைய இடத்துல பார்ப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு பார்த்தோம்னா, ஐயோ! நம்ம ஏன் இப்படி யோசிச்சோம்? ஏன் இப்படி இருக்கிறோம்? நம்ம நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம். இல்ல அவங்க சொன்னத நம்ம தப்பா எடுத்துக்கிட்டோம். இல்ல அத பெர்சனலா இருந்தாலும், அத நான் ரொம்ப எடுத்துக்கிட்டு போறனால, நெறைய விஷயத்துல நான் ப்ராப்ளமா ரியாக்ட் ஆகுறேன். இத நான் எப்படி கோ த்ரூ பண்ணணும்ன்றது உங்களுக்குள்ளே தோணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். அதுக்கு தேவையான 8 பாயிண்ட்ஸ தான் உங்களுக்கு குடுக்கப் போறேன். இத நீங்க ஃபுல்லாவே நீங்க வாட்ச் பண்ணி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நம்ம பெர்சனலா எடுத்துக்கிறனால நம்ம எப்படி ஹர்ட் ஆகுறோம், எப்படி அதனால நம்மளுக்குள்ள பாதிக்கிறதுன்றத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கால் அவுட் யுவர் எமோஷன், டோன்ட் லெட் இட் கண்ட்ரோல் யூ. சில சில பேர் பேசுறத உடனே ரியாக்ட் ஆகும். அவங்க போற போக்குல ஏதோ ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கலாம். வீட்ல அப்பா, அம்மா சொல்றதோ, இல்ல நம்ம கூட பிறந்தவங்களோ, ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்களோ, இல்ல ஸ்கூலோ, காலேஜ்ல எங்கேயாவது சொல்லும்போது, அத ரொம்ப பெர்சனலாவும் எடுத்துக்கிட்டு, ரொம்ப எமோஷனலா அந்த இடத்துலயே நம்ம நிக்கிற ஹேபிட்ஸ் நம்மட்ட இருக்கும். அத நம்ம பெர்சனலா எடுத்துக்க கூடாது. ஏன்னா, அவங்க எந்த சிச்சுவேஷன்ல பேசினாங்க? அவங்க அவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கிறாங்களா? இல்ல அவங்கள பெர்சனலா நெறைய ப்ராப்ளத்துல இருக்கறனால அந்த மாரி பேசிட்டு போயிட்டாங்களா? அப்படின்னு கொஞ்சம் ஸ்டடி பண்ணீங்கன்னாலே, எனக்கு வேற வேலை இல்லையா? நான் இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கலாம்ன்னு நீங்க கேட்கலாம். எதுக்கு இத நான் ஸ்டடி பண்ண சொல்றேன்னா, நம்ம மைண்டுக்குள்ள அத ஏத்தாம இருக்கிறதுக்கு. சில நேரம் நம்ம பேசிட்டு இருக்க ரியாக்ட்டா அவங்க பேசியிருக்காங்களா? இல்ல ஜஸ்ட் மூவ் ஆன்ல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிருக்காங்களா? அதனால அந்த வார்த்தை நமக்கு ஹர்ட் ஆகுதான்றத செக் பண்ணாலே, அது நம்ம எமோஷனல் ஆகாம, நம்ம கண்ட்ரோல்ல இருந்து, "ஓ! ரைட். இவங்க இந்த சிச்சுவேஷனுக்காண்டி பேசியிருக்காங்க." இல்ல அவங்க பேசினது நான் என்னோட ரியாக்ஷனுக்கு பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஏன் அத எடுத்துக்கணும்? நம்ம வேலைய நம்ம பார்த்துக்கலாம்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல நீங்க வரவே மாட்டீங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீங்க அடுத்த வேலைய மூவ் ஆன் பண்றதுக்கு வழி வகுக்கும். யோசிச்சு பாருங்க. அவங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம சிச்சுவேஷனையும் யோசிச்சு பார்க்கணும். 2யும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுட்டாலே, நம்ம அந்த இதுல போய் நம்ம எமோஷனல்னால ப்ராப்ளத்துல சிக்காம இருப்போம். எந்த இஷ்யூவும் வராம இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, பிரீத் ஃபர்ஸ்ட், ரியாக்ட் லேட்டர். பவர் இஸ் இன் த பாஸ். ஏதாவது ஒரு இஷ்யூஸோ, ஏதோ ஒண்ணு திட்டுறாங்க, கத்துறாங்கன்னா, உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. அந்த எமோஷனல பாஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எப்படி நம்ம காதலன் படத்துல பிரபுதேவா சொல்லும்போது, உங்களுக்கு கஷ்டமோ, சந்தோஷமோ எதா இருந்தாலும், கொஞ்ச நேரம் நல்லா பிரீத் எடுத்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா, பெட்டர் கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா, அந்த நேரத்துல நீ ரியாக்ட் பண்ணியிருந்தா, அந்த இஷ்யூஸ் பெருசாகலாம். இல்ல அந்த இஷ்யூஸ்னால அவங்க ஏதாவது ப்ராப்ளத்துல மாட்டலாம். இல்ல நம்மளுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வரலாம். அப்ப அந்த மாதிரி எமோஷனலா நடக்கும்போது, வார்த்தைகள் போர் நடக்கும்போது, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அதான் சைலன்ட்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சைலன்ட் இஸ் அ பவர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம கண்ட்ரோல்ல இருந்தோம்னா, அந்த இஷ்யூஸ்ல போகாது. அதுக்குள்ள நம்ம போகாம பிரேக் பண்ணி, நம்ம மூவ் ஆன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நெறைய வேலை இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஒரு விஷயத்த தலையில ஏத்துட்டு, அன்னைக்கு நாள் ஃபுல்லாவும், மாச கடைசியாவும், ஒரு 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 வருஷம் ஃபுல்லாவே சில பேர்லாம் இருப்பாங்க. பேசினதே பேசிட்டு இருப்பாங்க. காரணம் அந்த மைண்ட் உள்ள உட்கார்ந்தனால, அத திருப்பி திருப்பி உங்களுக்கு ரியாக்ட் ஆக தோணுது. ரைட்டா? யோசிச்சு பாருங்க. 3 பாயிண்ட், ஸ்டாப் த மைண்ட் டிராமா, ஸ்டக் டூ த ட்ரூத். சொன்னதே நம்ம அ ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த டிராமாவ மைண்டுக்குள்ள ஏத்திக்கிட்டே இருக்கிறனால, யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த செகண்ட் வரைக்கும். ஏன் இப்படி நடந்தது? ஏன் இப்படி பண்ணாங்க? ஏன் இப்படி பேசுனாங்கன்றத, நடந்து போன ஒரு விஷயத்த இன்னைக்கு உட்கார்ந்து போஸ்ட்பான் பண்ணி, திருப்பி திருப்பி அந்த டிராமாவ நெனச்சுக்கிறது. நெனச்சு நெனச்சு பண்ணும்போது நம்ம மூவ் ஆன் ஆக மாட்டோம். அவங்க மூவ் ஆன் ஆயி போவாங்க. யார் சொன்னாங்களோ, அத நம்ம பெர்சனலா எடுத்துக்கிட்டனால, நம்ம மென்டலி டிஸ்டர்ப் ஆயி நிப்போம்.
அப்ப அந்த டைம்ல வந்து நீங்க ரியாக்ட் ஆகாம, "ஓ! இது ரைட்டா? முடிஞ்சுச்சு. சொல்லிட்டாங்க. ரைட்டு. நம்மளுக்கு இது ஏன் நம்ம பெர்சனலா எடுக்கணும்?" நம்ம ஒண்ணு தப்புனா தப்பா எடுத்துக்குவோம். எடுத்து அத கரெக்ட் பண்ணுவோம். இல்லையா, அவங்க சொன்னது நம்ம கரெக்ட்டா இருந்தோமா, நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டுப்போம். அவங்க மைண்ட் செட் அப்டின்ற மாரி நீங்க நெனச்சுட்டீங்கன்னா, இந்த சர்க்கிள்ல போய் மாட்ட மாட்டீங்க. மென்டலி டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ள போவே மாட்டீங்க. அத பேலன்ஸ் பண்ண தெரியும். லைஃப்ன்றது பேலன்ஸ் தான். நெறைய விஷயத்த வந்து நீங்க பேலன்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு எல்லாமே கரெக்ட்டா நடக்கும். 4த், இட்ஸ் நாட் பெர்சனலி, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். யாராவது உங்கள கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இல்ல ஒரு ஃபீட்பேக் குடுக்குறாங்க அப்டின்னா, அது ஒரு இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கோங்க. அது தப்போ, ரைட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம கரெக்ட்டா சொல்லியிருந்தாங்கன்னா, சந்தோஷப்படுத்திக்கலாம். ஆனா ரொம்பவும் ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஆனா ஏதாவது நம்ம தப்ப கரெக்ட்டா சுட்டி காமிச்சிருந்தாங்கன்னா, அது ஒரு இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கிட்டு, அடுத்த தடவ நம்ம அது எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி பேசலாம், எப்படி நடந்துக்கலான்றத நம்ம எடுத்துக்கலாம். அத வந்து உடனே பெர்சனலா எடுத்துக்காதீங்க. சில பேர் நல்ல விதமா கூட நம்மளுக்கு சொல்லலாம். சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்கு சொல்றனால நம்ம லைஃப் ஒரு சேஞ்சஸ் கூட ஆகலாம். நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு போறது. அது வேலையோ, லைஃபோ எந்த சிச்சுவேஷனுக்கா மூவ் ஆகலாம். அதனால இத பெர்சனலா எடுத்துக்காம லைஃப அந்த கிரிட்டிசைஸையும், அந்த ஃபீட்பேக்கையும் எடுத்துக்கோங்க. ஒரு இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். 5த், பி கைண்ட் டூ யுவர்செல்ஃப். தட் இஸ் ரியல் ஸ்ட்ரெங்த். முதல்ல அந்த கிரிட்டிசைஸ் சில பேர் பண்றது, சில பேர் திட்டுறதெல்லாம் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, உங்ககிட்ட அது வராது. முதல்ல உங்களே பிலீவ் பண்ணுங்க. நான் அப்படி இல்ல. நான் இப்படி இருக்கிறேன். நான் பண்ணுவேன். நான் பண்றது சில விஷயம் கரெக்ட்டா இருக்கும். தப்புன்னா நான் மாத்திக்கிறேன். அப்படின்றது உங்களே நீங்க பிலீவ் பண்ணி, உங்களே நீங்க லவ் பண்ணி, உங்களே கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்தவங்க மைண்ட் செட்ட உங்க மைண்டுக்குள்ள ஏத்த மாட்டீங்க. அவங்க சொல்றது தான் என்னன்னா சில பேர்லாம் அவங்க சொல்லிட்டா, "ஆமால்ல நான் இப்படி இருக்கிறேன். அழகா இல்ல. அவங்க சொன்ன மாரி தான் நான் இப்படி இருக்கேன்னு" சில பேர் எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தா நீங்க அப்படி இல்ல. நீங்க கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கீங்கன்றது இருக்கு. ஆனா, அந்த மைண்ட் செட் அவங்க சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஃபீட்பேக்கையும், கிரிட்டிசைசிங் எடுத்து, நான் இப்படிதான் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு பெர்சனலா ஒரு ஒரு படம் மாதிரி போட்டுட்டு நீங்க அந்த சர்க்கிள்ல உட்காந்துறீங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள அனலைஸ் பண்ணுங்க. என்னென்ன தப்பு இருக்கு, என்னென்ன ரைட் இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா, நீங்க கரெக்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். தப்புன்னா மாத்திக்கோங்க. கரெக்ட்ன்னா நீங்க மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்காண்டி அவங்கள்ட்ட ரியாக்ட் ஆக வேண்டாம். உங்க பெர்சனலாவும் எடுத்துக்க வேண்டாம். நீங்க லைஃப்ல மூவ் ஆன் பண்ணுங்க. எந்த இஷ்யூஸ்லயும், எந்த ப்ராப்ளத்திலும் நீங்க மாட்ட மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. 6த் பாயிண்ட். காட் யுவர் மைண்ட் மென்டல் ஸ்பேஸ் இட் லைக் எ ஃபார்ச்சுனட். இப்படின்னா என்னன்னா, உங்க மைண்ட ஒரு 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 காட் மாதிரி ஒரு ஒரு கவசம் மாதிரி போட்டு நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, நீங்க எல்லாருமே என்ன பண்றோம்னா, அத அடுத்தவங்க மைண்ட் செட்டே நம்மளுக்குள்ள கொண்டு வருது. அடுத்தவங்க சொல்றத நம்ம எடுத்துக்கிறது. நம்ம பெர்சனல் என்ன இருக்கு, நம்மளுக்குள்ளன்னு ஒரு மைண்ட் செட், நம்மளுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ், நம்மளுக்குன்னு ஒரு திங்கிங். அத நாம யோசிக்கிறதே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ, அத நம்ம எடுத்துக்கிறது. அத லைஃப்ப நம்ம கொண்டு போறனால, நம்ம பண்ண வேண்டிய நல்ல விஷயத்தையே பண்ணாம நீங்க போறனால என்ன ஆகும்னா, உங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகி, உங்க ட்ராக்கே மாற மாரி இருக்கும். உங்களோட யுனிக்னெஸ்ஸே மாறுற மாரி இருக்கும். அப்போ உங்கள புரொடெக்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாட் ப்ராசஸ நீங்க யாருன்னு தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா, நிச்சயமாக எந்த லைஃப்லயும், எந்த இடத்துலயும், எந்த சிச்சுவேஷன்லயும் நீங்க மாற மாட்டீங்க. ஸ்ட்ராங் பெர்சனா இருப்பீங்க. ஒரு ஸ்ட்ரெங்த்தா இருப்பீங்க. பாசிட்டிவா இருப்பீங்க. எப்ப நீங்க பாசிட்டிவ் ஆகுறீங்களோ, நெகட்டிவ் தாட்ஸ்க்கு நீங்க போறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்படி வந்தாலும் நீங்க அத எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா, உங்க பாசிட்டிவ் அந்த எனர்ஜி உங்கள அது கொண்டு போ விடாம பண்ணிக்கும். அப்போ பாசிட்டிவா இருக்கிற மாதிரி மைண்ட ஸ்ட்ரெங்தன் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். யோசிச்சு பாருங்க. 7வது பாயிண்ட். ஸ்பாட் த ட்ரிக்கர், பிரேக் த சர்க்கிள். நம்ம சில பேர் சொன்னத ரொம்ப ட்ரிக்கர் ஆயி ஒரு அதிலேயே நிப்போம். சில பிரச்சனைய வந்து நம்மளுக்குள்ள ஒரு சர்க்கிள்ல போட்டு உட்கார்ந்துருவோம். நடந்து போன ஒரு விஷயத்தையும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாமே நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம். நான் தான் காரணம். நீ தான் காரணம், காரணம் நீ செஞ்சது தான் தப்புன்னு இன்னொருத்தவங்க சொல்றத அந்த கிரிட்டிசைஸ் எடுத்துட்டு, ரைட் ஆமால்ல, நான் அழகாவே இல்ல. நான் சொன்னதெல்லாம் தப்பு. நான் செஞ்சுட்டு இருக்கிறதும் தப்பு. அவங்க நினைக்கிற மாரி தான் நம்ம இருக்கிறோம். அப்படின்றதுக்குள்ள மைண்ட் செட்ல போயி, அவங்க சொன்னத ட்ரிக்கர் ஆயி, நம்ம அதுக்குள்ள பெர்சனலா எடுத்துட்டு நம்ம நிப்போம். அதுக்குன்னு ஒரு பவுண்டரி மாரி போட்டு நம்ம அதுக்குள்ளயே உட்கார்ந்திருக்கனால, இது பேர் தான் நெகட்டிவ்ன்னுவாங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ள நீங்க போகும்போது, உங்களால எதுவுமே கரெக்ட்டா செய்ய முடியாது. அந்த பவுண்டரி லைன்றதுக்குள்ள நீங்க போகாதீங்க. அப்படி இருந்துச்சுன்னா, சில பேருக்குலாம் ஹேபிட்டா மாறிடும். ஆமால்ல, ஆமால்ல, ஆமால்ல நான் இப்படித்தான், நான் இப்படித்தான் அப்படின்றபோது, நீங்க லைஃப் லாங் அப்படியே நீங்க என்ன பண்ணாலும் மாற முடியாது. முதல்ல அதுலேருந்து வெளில வாங்க. அந்த சர்க்கிள்லேருந்து வெளில வாங்க.
ட்ரிக்கர் ஆகுற விஷயத்துல நீங்க நம்ம மாறி இருக்கோம், நம்ம இல்லன்றது முதல்ல வாங்க. நான் அப்படி கிடையாதுன்ற முதல்ல கோ த்ரூ பண்ணுங்க. இல்ல, எனக்கு நல்ல விஷயம் தெரியும். நான் கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கேன். கரெக்ட்டா படிக்கிறேன், கரெக்ட்டா வேலை பார்க்குறேன், கரெக்ட்டா லைஃப்ல நல்லா மூவ் ஆன் பண்றேன். நல்ல ஹஸ்பண்டா இருக்கேன், நல்ல ஒய்ஃபா இருக்கிறேன், நல்ல அப்பாவா இருக்கேன், நல்ல பையனா இருக்கேன் அப்படின்ட்டு நீங்க கோ த்ரூ பண்ணீங்கனாலே, நிச்சயமா சேஞ்சஸ் ஆகும். இல்ல, அடுத்தவங்க சொல்றத நீங்க மென்டலி ஏத்துனீங்கன்னா, நீங்க அந்த சர்க்கிள்குள்ளேயே உட்காருவீங்க. எப்பவும் எந்த காலத்துலயும் அந்த சர்க்கிள் விட்டு வெளில வர மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. 8வது பாயிண்ட், ரிலீஸ் த வெயிட், ரீடைரக்ட் யுவர் எனர்ஜி, லெட் இட் கோ. நெறைய பேர் சொல்றத அத அப்படியே வந்து போற மாதிரி பார்த்து பாஸ் ஆன் பண்ணிக்குவேன். இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விடுற மாதிரி. அது எல்லாத்தையும் பெர்சனல் உள்ள வச்சுக்கிட்டு, ஒண்ணு நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஏதாவது செய்ற மாதிரி அவங்களுக்கு மைண்ட் கொண்டு போக வைக்கும். அந்த குரங்கு ஏதாவது செய்ய வைக்கும் மைண்டுக்குள்ள இருக்கிறது. இல்லன்னா உங்கள தப்பான டிசிஷன கரெக்ட்டா பண்ணியிருந்தாலும், தப்பான டிசிஷன் பண்ண வைக்கும். என்னன்னா, நீங்க பெர்சனலா அந்த விஷயத்த எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிறீங்க. அங்க ஆப்போசிட்ல ஏதாவது ஒரு பெர்சனல் சொன்ன ஒரு விஷயம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்க மூலமா யாரோ ஒருத்தவங்க உன்னைய அப்படி சொல்லிட்டான், இப்படி நடந்துருச்சு, நீ செஞ்சது தான் தப்பு அப்படின்னு நான் சொன்னாங்க. நான் கேட்டேன். உன்ட்ட வந்து அதனால தான் சொல்றேன் அப்படின்னா, பெர்சனலா எடுத்துக்காதீங்க. ஏன்னா மீடியேட்டரா ஒருத்தர் வந்து சொல்றாருன்னா, உங்க மேல நல்ல அபிப்பிராயம் சொல்லலாம். ஆனா, அத வந்து அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? அத புரிஞ்சுகிட்டு அவரு கண்ணு, மூக்கு, காதுன்னு வச்சு உங்களுக்கு சொல்லும்போது, உங்களுக்கு டைரக்ட்டா வராம, இன்டைரக்ட்டா சில விஷயங்கள் வரும்போது, உங்களுக்கு தப்பா நீங்க தப்பான டிசிஷன் எடுக்கலாம். இல்ல நீங்க நெனைக்கிற பெர்சன ரொம்ப தப்பா எடுத்துட்டு போயிரலாம். அதுக்கு பெட்டர் ஒண்ணு டைரக்ட்டா பேசிறணும். இல்லையா, இத மூவ் ஆன் பண்ணிட்டு அந்த கேரக்டர் அந்த நீங்க அவர பத்தி அவங்க சொல்றாங்கல்ல, அவங்கள பத்தி உங்களுக்கு பெர்சனலா தெரியும். அப்ப அவரு சொல்லியிருக்க மாட்டாருன்றத நீங்க எடுத்துக்கிட்டு, நம்ம அந்த மாரி ஆளும் கிடையாது. இவரெல்லாம் ஒரு மனுஷனான்றத மாரி எடுத்துக்காம, நம்ம இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். நம்மளுக்கு பார்க்க வேண்டிய வேலை நெறைய இருக்கு. மூவ் ஆன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிச்சயமா சேஞ்சஸ் கிடைக்கும். அப்ப அந்த பெர்சனலா வந்து நெறைய எமோஷனலா நீங்க எடுக்க, எடுக்க என்ன ஆகும்னா, நீங்க அந்த சர்க்கிள்குள்ள போய் மாட்டிக்குவீங்க. இது கன்க்ளூஷனா நான் பாயிண்ட் சொல்றேன். இந்த 8 பாயிண்ட்ல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஒதுக்குங்க நான் சொல்ல வரல. சில பெர்சனலா சில விஷயம் உங்களுக்கு நடக்கும். சில பேர் வந்து உங்கள அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சில பேர் கிரிட்டிசைஸ் சொல்ற மாரி இருக்கும். அத நீங்க பெர்சனலா எடுத்துக்காதீங்க. அத பாசிட்டிவ் மேனர்ல எடுத்துக்கும்போது, நம்மளுக்கு எது தேவையோ அத எடுத்துக்கலாம். தேவையில்லையா மூவ் ஆன் பண்ணிக்கோ. அத விட்டு வெளியில லெட் இட் கோ அப்படின்னு சொல்ற மாரி நம்ம போயிடுவோம். லைஃப்ன்றது நமக்கு வேற வேலை இருக்கு, வேற விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் மண்டைக்குள்ள இதுக்குள்ள ஒரு குப்பை மாரி நம்ம ஒரு பிரஷர் குக்கர் மாரி வச்சுட்டு லைஃப் லாங் டெய்லி ஆ நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு போனோம்னா, லைஃப் நம்ம எப்பயுமே என்ஜாய் பண்ணவும் முடியாது. லைஃப்ல பீஸ்ஃபுல்லாவும் இருக்க முடியாது. நம்ம இதனால பெர்சனலா அஃபெக்ட் ஆகுறனால நம்மளுக்கு வந்து வேற ஏதாவது மென்டலி அப்புறம் இதனால பாடியில ஏதாவது டிசீஸோ எல்லாமே ஆரம்ப புள்ளி வந்து இங்க தான். அது பெர்சனலா சில விஷயங்கள. எத எடுத்துக்கணும், எத எடுத்துக்க கூடாது, யார் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்றத நீங்க நெனச்சுக்கிட்டீங்கனாலே, உங்களுக்கு கரெக்ட்டான வே கிடைக்கும். இத வந்து நீங்க ஃப அ சிட்யூவேஷனுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க. உங்க ஆஃபீஸ்லயோ, உங்க வீட்லயோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ. இப்ப நான் வைஃப்ட்ட பேசுறேன்னா, அவங்க எந்த ரியாக்ஷன்ல பேசுறாங்க, ஆஃபீஸ்ல டென்ஷன்ல வந்து சில நேரம் சொன்னாங்கன்னா, கத்துறாங்கன்னா, நான் அத வந்து பெர்சனலா எடுத்துக்க மாட்டேன். அந்த கோவம்னால இங்க பேசுறாங்க. சில பேர் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ட்ட ஜாலியாவும் பேசுவாங்க. சில நேரம் சண்டை போட்டு பேசுவாங்க. சில பேர் என்ட்ட கால் பண்ணும்போது அவங்க பெர்சனலாவும் பேசுவாங்க. நான் ஏதாவது ஆன்ஸர் சொல்லும்போது அது கத்துவாங்க. அப்ப எனக்கு புரியுதுன்னா என்னன்னா, அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. அவங்க வேற ப்ராப்ளத்தினால இப்படி சொல்லியிருக்காங்க. இத நான் பெர்சனலா எடுத்துக்க கூடாதுன்றத நான் கிளியரா இருக்கறனால, எனக்கு என்ன பேசினாலும் சில விஷயங்கள என் மைண்டுக்குள்ள கொண்டு போவே மாட்டேன். சில விஷயங்கள் இப்படி வாங்கிட்டு விட்டுருவேன். சில விஷயங்கள் அவங்களுக்கு ஆன்ஸரா நான் பண்ணுவேன். சில இத காமா இருந்து சைலன்ட்டா லிசனரா கூட சில நேரம் இருப்பேன். அப்படி இருக்க பாருங்க. லைஃப்ல நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து எத எமோஷனலா எப்படி பெர்சனலா எடுத்துக்கணும், எடுத்துக்க கூடாதுன்றது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, நிச்சயமா உங்க லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். நீங்க அதுக்கேத்த மாரி லைஃப்ல இது நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். டெய்லி லைஃப்ல இது நடக்க தான் செய்யும். அத ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுட்டா, நீங்க பெட்டரா இருப்பீங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா, என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.